சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அர்ச்சதை போட வேண்டிய இந்த கையில வாய்க்கரிசி போட வச்சுட்டு அவங்க புள்ள. ஒரு அப்பனா ஒவ்வொரு நிமிஷமும் என் பொண்ணை நினைச்சு நினைச்சு வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணை கொன்ன உங்க பிள்ளை மேல எனக்கு கோபம் இருக்குதா? அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஒவ்வொரு நொடியும் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க புள்ளைய கொல்லணும்னு நினைக்கல. அப்படி நான் நினைச்சிருந்தா எப்போ என்னால பண்ணிருக்க முடியும். ஆனா எனக்கு அதுக்கு அவசியமே இல்லைங்க. காரணம், அப்படி ஒரு எண்ணம் என் மனசுல இப்ப வரைக்கும் வரல, இதுக்கப்புறமும் வராது. ஏன்னா நான் சட்டத்தை மதிக்கிறவன், நியாயம் கிடைக்கும்னு நம்புறவன். என்ன நடக்க போகுது, என்ன தீர்ப்பு வந்து உங்க பிள்ளைக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன தண்டனையா இருந்தாலும் அது சட்டப்படி தான் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே என் பொண்ணை பிரிஞ்சு நாங்க எல்லாம் நடப்பணமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவ செத்ததுக்கு அப்புறம் எங்க வீடு மாதிரியே இல்லை, ஒரு நரகத்துல இருக்க மாதிரி அவ்வளவு வேதனையை மனசுல சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் உங்க புள்ள. அவன் பண்ணது போதாதுன்னு இப்போ நீங்க உங்க பங்குக்கு உங்க பையனோட இந்த நிலைமைக்கு என் புள்ளதான் காரணம்னு சொல்லி என் புள்ளையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்க இல்ல? ஏங்க, ஏற்கனவே ஒரு இழப்ப பார்த்துட்டோம். அதுல இருந்து இன்னும் நாங்க மீண்டு வர முடியல. இன்னொரு இழப்பையும் எங்களால தாங்கிக்க முடியாதுமா. அப்போ ஏன் புள்ளைய குத்துனவனுங்களுக்கும் உன் புள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றியா? அத நான் நம்பணுமா? ஆமா, என் புள்ள செய்யலதான். அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சான்னா தைரியமா உங்க முன்னாடி வந்து சொல்லுவானே தவிர பயந்து ஓடி ஒளிய மாட்டான். உங்க புள்ளைய கொலை பண்ற அளவுக்கு வந்தது யார் என்னன்னு நீங்க முத தேடுங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளை விட கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால எதிரில் நிக்கிற எல்லாரும் எதிரிகளும் கிடையாது, கூட இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. இப்ப எல்லாம் எதிரில் இருக்கவங்க தான் வில்லன் நினைச்சு பக்கத்துல இருக்க சில எதிரிகளை நம்ம கவனிக்காம விட்டுறோம். ஐயோ, நம்மளதான் சொல்றானா இந்த ஆளு? இதுக்கு மேலையும் எங்களை தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த பிரச்சனையை சட்டப்படி தான் சந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். வீண் பழிய என் பிள்ளை மேல போட்டு எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் வர்றேன். பாப்பா போலாம். அத்தை, இந்த ஆள் சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியாது. எனக்கு இப்பவும் தோணுது, அர்ஜுனை கொலை பண்ண பார்த்தது இந்த பிரகாஷ் தான். அந்த ஆள் நம்மள முட்டாளாக்க பாக்குறான். எனக்கும் அது தெரியும் மலர். ஆனா இந்த ஆளு எதுக்காக இப்ப இங்க வந்து நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு போறான், அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னப்பா உங்களுக்கு ஆச்சு? நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? நம்ம நிக்கிதாவை கொன்னவ குடும்பத்துக்கிட்ட போய் சமாதானம் பேசிட்டு வரீங்க. அப்படியே கோவம் எனக்கு தலைக்கேறுது. எதுக்காக நீங்க அவங்களுக்காக பயப்படுறீங்க? ஆமா, நான் தான் பண்ணேன்னு தைரியமா சொல்ல வேண்டியதானே? இப்ப மட்டும் இல்ல, இதுக்கப்புறமும் அவனை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவேன்னு மிரட்டிட்டு வருவீங்கன்னு பார்த்தா அவங்க கிட்ட போய் என்ன விட்டுடுங்கன்னு கெஞ்சிட்டு வரீங்க.
என்னப்பா இதெல்லாம்? உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னப்பா வயசானதுனால பயம் வந்துருச்சா? இப்ப நீங்க பண்ணிட்டு வந்திருக்கிற காரியம் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க வேணா இப்படி பொறுமையா போலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. நீங்க என்ன நினைச்சு இதெல்லாம் பேசிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் சரி, திரும்பவும் நான் அவனை கொல்ல ட்ரை பண்ணுவேன். அவனை எப்படியாவது கொன்னே தீருவேன். உயிரோடவே விடமாட்டேன். நீ என்னடா அவனை கொல்றது? நீ அவனை கொல்றதுக்கு முன்னாடி நான் அவன் கதையை முடிச்சிருவேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவன் செத்துருவான்டா. என்னப்பா சொல்றீங்க? டேய், நான் உன் அப்பன்டா. என்ன சொன்ன? வயசானனால பயம் வந்துருச்சா? டேய், இது வரைக்கும் என் எதிரில் நின்னவன் கண்ணில் தான்டா நான் பயத்தை பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் நான் பயந்ததே இல்லை. கூட பிறந்தவனா நிகிதாவை நினைச்சு நீ கஷ்டப்படுறதை விட பெத்த பொண்ணை பறிகொடுத்த ஒரு அப்பனா நான் நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. உயிருக்குயிரான என் பொண்ணை காவு வாங்கினவை குடும்பத்துக்கிட்ட சமாதானம் பேசிட்டு வந்தேன் நினைச்சியா? டேய், நிக்கிதாவை கொன்னவ மேல உனக்கு இருக்குது கோவம்டா, எனக்கு இருக்குது கொள்ளவெறி. அது அவன் சாகுற வரைக்கும் போகாது. உன் தங்கச்சியை கொன்னவனை அவன் குடும்பத்து முன்னாடி கொல்லணும்னு நீ நினைக்கிற. ஆனா நான் அவனை மட்டும் இல்ல, என் பொண்ணை கொன்னதுக்கு அவன் குடும்பத்தோட சேர்த்து கொள்ளணும்னு நினைக்கிறேன்டா. உங்க அம்மா மாதிரி நான் கத்தி அழமாட்டேன். உன்ன மாதிரி கோவப்பட்டு ஆளை வச்சு கத்தியால குத்த மாட்டேன். கோவத்தையும் வருத்தத்தையும் வெளியில கொட்டிட்டா அது கொஞ்ச நாள்ல குறைஞ்சிரும். அதை நான் பண்ண மாட்டேன். என் பொண்ணை கொன்னவன் மேல இருக்க கோவம் அவனை பொணமா பார்க்கிற வரைக்கும் குறையக்கூடாது. அதுக்காக தான்டா இவ்வளவு பொறுமையா இருக்கேன். அப்பா என்னப்பா சொல்றீங்க? அப்போ இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட பொறுமையா பேசிட்டு வந்ததெல்லாம்? டேய், அதெல்லாம் ஒரு கண் துடைப்புக்காக. நான் இப்ப இங்க வந்ததே அவன் கதையை முடிக்கிறதுக்காக தான். சொன்னது புரிஞ்சதுல? புரிஞ்சுது சார். இந்த புடி. ஓகே சார். இங்க பார், இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த அர்ஜுன் சாகணும். நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலையே படாதீங்க. என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டீங்களே, எப்படி முடிச்சு காட்டுறேன்னு பாருங்க. உள்ள நம்மால் ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட பணத்தை கொடுத்து இன்னைக்கு நைட்டு அவன் கதையை முடிக்க சொல்லிட்டேன்.